ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற அயோக்கியன் ஆபாச பேச்சாளர் பொம்பளை பொறுக்கி எச்ச ஹேண்ட்ஸம் பாய்னா அவரு தாங்க. எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு மறக்காம போடுங்க. நாங்க கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு யாரும் வரல. 5000 ரூபா கொடுத்தாலும் சரி 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி 2026 டிவிக்கே தான். அதனால யாராலையும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேர் அலறாங்க, ஏதோ சாமியை நேர்ல பார்த்த மாதிரி சொல்லி அலறாங்க. செம்ம ஹாப்பி. நாங்களாம் பக்கத்துலயே பார்த்தோம், இவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே பார்த்தாங்க, எவ்வளவு நேரம் ஃபுல்லாவே பார்த்தோம். நாங்க மக்கள் எல்லாருமே கரெக்டா சேஃபா போய் சேஃபா வந்தாங்க. சூப்பரா பேசினாரு, தெளிவா பேசினாரு, கரெக்டா பேசினாரு. விஜய் பிடிக்குமாமா பனையூர் வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். நான் ஒன்னு சொல்றேன், அங்க அவன் பேசுனதுலாம் ஓகே. அவன் பேசுனதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க ஐயோக்கிங் 34 பல்லு 32 பல்லு தெரியற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்களா, அவங்கள சொல்லணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த காசு கொடுத்து ஓட்டு போடுறாங்கன்னா அதெல்லாம் பொங்கலுக்கு 3000 கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து 5000 கொடுத்தாங்களாம்மா. கோடைக்கால வருமானம்னு சொல்லிட்டு 5000 கொடுத்தாங்க. அந்த 5000 கொடுத்தாங்க ஓகே. அந்த 5000 ஏசி வாங்க முடியுமா, இல்லை ஏர் கூலர் வாங்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அது சுத்தம் வேஸ்ட். நம்ம பணம் வாங்கிப்போம். ஒரு டிஎம்கேவை ஆக்கப்பூர்வமா எதிர்க்கிற ஒரே கட்சி டிவிகே மட்டும்தான். நீங்க எடுத்தீங்களா செல்ஃபி? அந்த மாதிரியா நாங்க எடுத்து போட்டோம். எல்லாமே இது கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேக்குறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா இதெல்லாம் ஓட்டா மாறுன்றத இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க ப்ரோ. இப்ப நாங்களும் போட்ட ஓட்டுல தான் நீ அப்படி இருக்க. இப்ப நீ என்ன பண்ற, எங்களையே நீ மட்டம் தட்டுற. அப்ப நாங்க ஏன் உனக்கு போடணும்? போடவே மாட்டோம். எங்க பணம் எங்களுக்கே போட்டாங்க இல்லையா? 15ஆம் தேதி போட வேண்டிய அமௌண்ட் முன்கூடியே போட்டு செலவு கொடுத்து விட்டுக்கிறாங்க. அதனால அது எங்க பணம் தானேனா? 15 16 ஆனா கூட வராது. இன்னைக்கு இந்த மீட்டிங் இருக்குன்றதுனால அது முன்கூடியே போட்டு அவங்களுக்கு செலவு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ யாரும் வரமாட்டாங்கன்றதுனால தான் அது போடுறாங்க. சின்ன பையனை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? சின்ன பையனை பார்த்து ஏன் பயப்படணும்? நீங்கள் பயப்படுறீங்க. நாங்கள் பயப்படலை. உங்களை மாதிரி ஊழலாட்சி பண்ணலை, நேர்மையாக இருக்கோம். தலைவன் எத்தனை மாநாட்டில் பேசிட்டாரு, நிர்வாகிகள் கூட இங்கே வேற லெவலில் பேசிட்டாரு. முக்கியமாக இங்கே பேசுனதெல்லாம் வேற மாதிரி அது வச்சு செஞ்சார் டிஎம்கே. இப்போ காலையில் 5000 ரூபா போட்டாங்க. 5000 ரூபா எதுக்கு போட்டான்னு தலைவர் அழகான விஷயம். ஒன்று சொல்லிக்கிறேன், மகளிர் பஸ் விட்டோம் நீங்க அல்ல 10 நிமிஷத்துக்கு, அதாவது ஃப்ரீ பஸ்ஸுங்கிற ஒரு பேரு. என்னம்மா யாருமா இறங்குமா? ஏன்னா நாங்களாம் அவன் பொண்டாட்டி இல்லை, அதனால ஒரு மரியாதையே கிடையாது. டைமுக்கு டைம் பஸ் வர்றதே கிடையாது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பில் நிற்க மாட்டாங்க. இப்போ ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஃப்ரீயாக போனால் கூட நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு போகணும். மக்களை விட இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு எலெக்ஷன் என்னன்னு தெரியாது. அப்போ இத்தனை எந்த பிள்ளைங்களாவது டிஎம்கே ஏடிஎம்கே வாங்க எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு கூட டிஎம்கே ஏடிஎம்கேனா என்னன்னு தெரியாது, டிவிக்கு. இப்போ அண்ணன் ஆட்சி இது ஆரம்பிச்ச வாட்டி தான் என்னது அண்ணன் இந்த மாதிரிலாம் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் கெட்டது இருக்குது, இந்த மாதிரி நல்லது இருக்குன்னு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியுது. கூடிய சீக்கிரம் தலை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், மக்களுக்கு எல்லாம் உகந்த மாதிரி தான் செய்வாருன்னு எங்களுக்கு முழு 200% நம்பிக்கை இருக்குண்ணா. அவர் பேசுறது எல்லாமே எல்லா மூமெண்ட்டுமே பிடிச்சிருக்குங்க. அவர் அசைவு, பேச்சு, ஸ்டைலு, அழகு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அவரு மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவரு தாங்க பெஸ்ட். விஜய்னா அவரு தான், ஹேண்ட்ஸம் பாய்னா அவரு தாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாதி மலையை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டானுங்க. 5 வருஷத்துல பாதி மலையே இல்லை. சேலத்துக்கு இன்னொரு பேர் மலைகள் அரசின்னு கூட இருந்துச்சு, பாதி மலைகள் எடுத்துட்டாங்க. தலைவர் ஆட்சிக்கு வந்தானே முதல்ல இந்த மலைகள் சுரண்டதை நிறுத்தினாரா இன்னும் தமிழ்நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். 2026 தளபதி தான். இல்லைன்னா நாங்கள் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறோம், டெய்லி போயிட்டு இருக்கோம். இப்போ டிஎம்கே தொகுதி பக்கம்லாம் போனோம்னா கூட ஒவ்வொரு இடத்துல நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. கண்டிப்பா சேலம்ல விஜய் நான் வருவாரு. சேலம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மொத்தமும் தளபதி வருவாரு. ஏன்னா ஸ்பீச் செம்மையா இருந்துச்சு, உண்மையா சொன்னாருண்ணா. உண்மை அதுதான். ஸ்பீச் அண்ணன் பக்கத்துல நின்று பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனால் அவர் பேச தெரியலன்னு சொல்றது அது முட்டாள்களோட இதுதான். அது ஏதோ ஒரே ஒரு மாநாட்டில் பேசினாரு. அது என்னன்னா, பசங்களை பார்த்தோன்னா ஒரு ஆர்வத்தில் அவர் ஒரு ஸ்லிப் ஆனார். அதையெல்லாம் பேச தெரியல பேசினார். என் தலைவன் ஸ்பீச்சுக்கு வேற யாராச்சும் ஈடாகுமா? ஒரு அரசியல் நாகரிகமாக பேசுனா என் தலைவன் மட்டும்தான். ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் ஒரு வார்த்தை வராது என் தலைவன்ட்டு. எல்லா வார்த்தைகளும் வெறும் நாகரிகமான வார்த்தைகள். நாகரிகமான அரசியல்னா தாவேகா மட்டும்தான், வேற எந்த கட்சி. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, யாராச்சும் எந்த பிரச்சனை இருந்துச்சா? நிர்வாகிகள் எங்கள் அண்ணன் பார்த்திபன் அண்ணன் சிறப்பாக மாநாட்டை நடத்தி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில், தண்ணி, பிஸ்கெட்டு. நீங்கள் எத்தனை மாநாட்டுக்கு போயிருப்பீங்க, பேட்டி எடுத்திருப்பீங்க. எங்கேனாச்சும் இத்தனை ஆம்புலன்ஸை பார்த்துருக்கீங்களா? இல்லை மருத்துவ முகாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தொழுகை பொண்ணும் தனியாக இடமே ஒதுக்கியிருக்காங்க. சமத்துவமும் எல்லாமே தாவேக்கா மட்டும்தான். தாவேக்கா 2026 நிச்சயம் வெல்லும். தளபதி ஆட்சியில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். அவன் தான் சொல்றல்ல, அவன்லாம் கூறிக்கு மாறு அடிக்கிற பையன் சார்.
எங்களை பற்றி பேசினாதான் அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு. பாவம் பேசிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் நாங்கள் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் அதை நினச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, வேலை இருக்குது. மக்களுக்காக அவர் வந்து வேலையை பார்க்கணும். இதே நினச்சிட்டு இருந்தால் எங்களுக்காக எங்கள் அண்ணன் நிம்மதியாக இருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு விஷயம், எங்கள் அண்ணனுக்கு நிம்மதி போயிடும். அதனால நாங்களாம் அவனை ஒரு விஷயமாகவே எடுக்கலை. 1000 தடை வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்கள் அண்ணனுக்கு தான் முதலமைச்சராக ஆக்குவோம். இல்லை கேட்டால் பொடி பையன் சின்ன பையன் அப்படிம்பாங்க சார். அதாவது அவங்க ஆட்சியில் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் அவர் சொல்லுவார், பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது, மதிப்பு இருக்குது, நாங்கள் மதிக்கிறோம், வணங்குறோம், கிழிக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பெண்களை, அதுவும் இந்த டிவிக்கில் இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்கள் மட்டும் பெண்கள் இல்லையா? ஸ்பீச் வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு வந்து தொண்டர்களாகிய எங்களுக்கு வந்து உத்வேகம் அளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எங்கள் தலைவர் ஆல்ரெடி வந்து நார்மலாகவே ஸ்பீச் வந்து பயங்கரமாக பேசுவார். இன்றைக்கி வந்து அதுவும் முக்கியமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றியும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பற்றியும், அதுவும் எங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுல என்னென்னலாம் பண்ணி எங்களை வந்து முடக்க பார்க்குறாங்க அப்படின்றத பற்றியும் சூப்பராக பேசியிருந்தார். அது இல்லாமல் இப்போ கூட இன்னைக்கு காலையில் அறிவிச்சிருந்தாங்கல்ல, இந்த காலையில் இந்த 5000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்களே எல்லா அக்கௌண்ட்டுக்கும். ஸோ அதை பற்றி பேசியிருந்தாரு. தமிழக மக்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்கள் படம் தான். ஆனால் வந்து இவங்க சுயலாபத்துக்காக, உங்களோட அரசியல் லாபத்துக்காக இந்த அரசியலை நம்பாதீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பேசியிருந்தாரு. இந்த ஒரு 12:30 மணிலேருந்து ஒரு 2:30 மணி வரை எந்த பஸ்ஸுமே நிற்காது, ஃப்ரீயாக போகும், ஆளே இருக்காது. கை காட்டினா நிப்பாட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்க அங்கே போய் நிற்கணுமா. இன்னும் எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் இருக்கு. மொத்த அமௌண்ட்டையும் அது சேர்த்து போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஏன் போடணும் சார்? ரெண்டாவது எலெக்ஷன் என்னன்னு தெரியாம மக்கள்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து இந்த 5000 பணம் எதுக்காக போடுறாங்க? ஓட்டுக்காக தான் போடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரசியல் இந்த எலெக்ஷன் யாருக்குமே தெரியாது. இப்போ தளபதி வந்தவாடி தான் இவ்வளோ பரபரப்பாக எல்லாருமே நான் பணம் தரேன், நீ பணம் தரேன்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் யாரும் பணம் தரலீங்களே, இந்த அளவுக்கு இல்லைங்களே. 500 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க. இப்போ ஏங்க சார் 5000 தராங்க? அது யாருக்காக? தளபதி வந்ததுனால தான். அதனால இதுக்கு முன்னாடிலாம் யாருமே ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ பணம்லாம் தரல. ஒரு வீட்டுக்கும் போயிட்டு எலெக்ஷன் வந்துட்டா 300 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க. இப்போ யாரும் எந்த லேடிஸும் போயிடக்கூடாது, எந்த மக்கள் அதை மாதிரி திசை திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் 5000 ரூபா 1000 ரூபா. இதுக்கு தளபதியோட ஸ்பீச்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அதேமாரி எல்லா இடத்துக்கும் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே இந்த ஊபிஸ்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல யூடியூப்ல உட்காந்துட்டு, தலைவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு, அதை பண்ண மாட்டேங்கிறாரு, இதை பண்ண மாட்டேங்கிறாரு, இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு எல்லாத்த பற்றி இன்னைக்கு பேசிட்டாரு. அது எங்கள் மாவட்டத்தில் வந்து பேசுனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. கூட்டம் இல்லாமையா சார் இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கிறோம்? கூட்டம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு 5000 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, டோக்கன் கொடுக்கணும்னு சொன்னீங்க? அது எதுக்கு சார் சொன்னீங்க? கூட்டமே இல்லை, அப்போ எதுக்கு 53 கண்டிஷன் போட்டீங்க? 5000 பேர்த்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பாதி வெளியில வந்துட்டு வெளியே அவரை பார்க்க முடியல. இந்த இடத்துல ஃபுல்லும் க்ரௌடு, அவரை பார்க்க தான் முடியல. அவர் பேச்சையாச்சும் கேட்டுட்டு போகலான்னு நீங்கள் 5000 பேர்த்துக்கு மேலே தான் நாங்கள் இன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்கோம். அது நீங்கள் கூட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சேலம் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ப்ரோ. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது 2011 வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ டிவிக்கே தலைவராக இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கிறாரு ப்ரோ. எங்கள் மாவட்டத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அதுவும் இந்த திமுக அரசு வந்து 5000 பேர் அனுமதின்னு சொன்னது மட்டும் தான் ப்ரோ கொஞ்சம் வருத்தம். மற்றபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து அவர் பின்னாடி தான் வந்தேன். ஆனால் வந்து இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணி, அப்புறமேட்டு தளபதியோட வாகனம் வந்து போய் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்து எங்களை வந்து விட்டாங்க. ஆனால் சரியான டிராஃபிக்கு. சேலம் மாவட்டம் தளபதியோட கோட்டை. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயம் ப்ரோ. இத்தனை வருஷமா யாரையோ ஏமாற்றி நம்ம வந்து ஆட்சி பண்ணி ஆட்சியில் போய் உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ சரியான ஆள் ஒருத்தன் வந்துட்டான், நம்மளை கேள்வி கேட்குறான், மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் போயிட்டாங்க. அதனால இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி முடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ டிவிக்கே மேலே பயமே. எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு ஓட்டு போடுறதுக்காக நான் ஃப்ளைட்டு பிடிச்சி 5000 செலவானாலும் 10,000 செலவாகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் ஃப்ளைட்டு பிடிச்சி ஈரோடுக்கு வந்து நான் அவருக்கு வந்து நான் ஓட்டு போடுவேன். போடலின்னா நான் வந்து ஒரு இந்தியன் குடிமகனே கிடையாது. எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்கள் தளபதி சிஎம் ஆகுங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களை மேலும் மேலும் உயர்த்துவார். ஏழை எளிய மக்களை நல்வாழ்ப்படுத்த ஒரு பொது மேடையில் அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறான். அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் முன்னாடி அவ்வளோ வந்து நம்ம தாவேக்கா பெண்கள் வந்து அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறான். அவன் என்ன தெரியுமா பேசுகிறான்? ஆனால் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தளபதிக்கு தான் போதுங்க. வந்து இந்த அண்ணா திமுக எல்லாம் ஆட்சி வந்துருச்சு. இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய மாற்றம், புதிய வரலாறு படைக்கணும்னா இந்த நம்ம தளபதி பாருங்க, இவரு தான் வரணும். வந்து மறக்காமல்
நம்ம தளபதிக்கு ஓட்டு போட்டு. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தலைவர் வந்து இப்போ சேலத்தில் வந்து இப்போ நம்ம நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் வந்து பேச போகிறாரு அப்படின்றது தமிழ்நாடே விட்டு நோக்கிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருன்றதை இது பண்ணுறது, அந்த இதை வந்து திசை திருப்பணுன்றதுக்காக ஒரு காரணம். இன்னொன்று வந்து தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்களால இந்த இலவசங்கள் இந்த வந்து அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோடை கால சிறப்பு நிதி அப்படின்ற பேரில் இப்போயே வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இத்தனை நாளாக இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் கோடை காலமே வரலையா? எங்கள் தலைவர் கூட அறிக்கையில் சொல்லியிருந்தார், இது வந்து 5 வருஷத்தில் கோடை காலமே இல்லையா, இப்போ தான் உங்களுக்கு கோடை காலம் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ரோ பியூர் அண்ட் பியூர். இது வந்து தேர்தலை மையமாக வச்சு தேர்தல் நேரத்தில் வந்து மக்களை பணம் கொடுத்து கவரணும் அப்படின்ற மையமாக வச்சு ரொம்ப சீப் பாலிடிக்ஸு. இவங்களோட சுயலாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக தான் வந்து, அதுவும் அரசு நிதியை ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து ரொம்ப கடன் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு, கடன் வாங்கிட்டு இருக்கு, நாங்கள் அதை இது எங்களால் அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, எங்களால் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியல, இந்த திட்டத்தை கொண்டு வர முடியல, நிதி சிக்கல் இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதை நம்ம எதிர்க்கலை. நம்ம வந்து எங்கள் தலைவரும் சொல்லிட்டாரு வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வருகைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வரவேற்க வேண்டியது தான், இதையாவது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இது தேர்தல் நேரத்தில், அதுவும் முக்கியமாக வந்து இது வந்து மக்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதுக்கு எனக்கு நான் மட்டும் சொல்லலை, பொதுமக்களே இதை சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்களே இதை தான் சொல்கிறாங்க. ஸ்பீச் வேறு லெவலில் இருந்தது. இப்போ எங்கேயுமே பேசாத அளவுக்கு இங்கே பேசியிருக்காரு. சேலம் மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்காரு. இந்த லெவலில் பேசுவார் இங்கே இருக்கிறவங்களே எதிர்பார்க்கல. சூப்பராக பேசியிருக்காரு. என்னோடய கருத்து என்னென்னா, தளபதிக்கு வந்து பேச தெரியாமல் இல்லை, பேச வேணான்னு இருக்காரு. அவருக்கு ஏன் பேச தெரியாது? என்ன அரசியல் தெரியாமல் அவர் வந்திருக்காரு? அரசியல் தெரிஞ்சதுனால தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. தெரியாமல் எப்படி வருவார்? ஏன் பேச தெரியாது? எல்லாமே பேசிட்டு தான் இருக்காரு. அவர் பேசுறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் தான் தடுமாறிட்டு இருக்கிறீங்க. அவர் தடுமாறல. அரசியலில் வந்து இப்போ நீங்கள் தான் தடுமாறிட்டு இருக்கீங்க. தளபதியுடைய பவரை பார்த்து ஆளுங்கட்சி தான் தடுமாறிட்டு இருக்குது. தளபதி தடுமாறல. மக்களோட சார்பில் இருந்து தளபதிக்காக நான் அனைவரும் ஓட்டு போடணும். தளபதியை அரியணையில் உட்கார வைக்கணும். 2026 எலெக்ஷனில் எல்லாம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். அதான் எங்களோட கோரிக்கை. மக்களுக்கு அதான் நல்லது. ஆக்சுவலி நாளுக்கு நாள் அவரை வந்துட்டு இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்துட்டு, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அவர்லாம் என்ன விமர்சிக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டு அதை தான் வந்துட்டு அவர் ஒவ்வொரு மேடையிலையுமே அப்டேட்டட் ஸ்பீச்சாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்பயும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது கன்வெர்ட் ஆகும். அது இல்லாமல் இது நிர்வாகிகளுக்கான கூட்டமாக தான் வந்துட்டு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மக்கள் கூட்டத்துக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்னால கொடுக்க முடியலங்கிறதுனால இப்போ ஒரு லிமிட்டட் பீப்புளுக்கு மட்டும், நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு அலோவ் பண்ணி பாஸ் கொடுத்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது மக்கள் கூட்டமாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் நடத்துவார். இப்போ வந்து டிவிக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வருது, மற்ற எல்லா கட்சியுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்களே, இவங்க வந்துட்டு ஒவ்வொரு கட்சிகளும் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மக்களுக்குமே இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு தெளிவாக இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது யார் ஆட்சினாலுமே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ தான் வந்துட்டு டிவிக்கே வந்துட்டு 2 வருஷமாக வந்துட்டு நம்ம உள்ளே வந்து களத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்தாங்க. ஆனால் எங்கேயாவது இந்த பிரச்சனை வந்து பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏடிஎம்கே ஆளும் போது டிஎம்கேக்கு பர்மிஷன் கொடுத்து தான் இருப்பாங்க, டிஎம்கே ஆளும் போது ஏடிஎம்கேக்கு பர்மிஷன் கொடுத்து தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இப்போ வந்துட்டு டிவிகே அப்படிங்கிற கட்சியை எதிர்த்துட்டு இருக்காங்க. இதை மக்கள் வந்துட்டு தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு தனித்தனி கிடையாது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் மக்கள் எல்லாத்தையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மாற்றாக தான் விஜய் வந்திருக்காரு. அவரை 2026 கண்டிப்பாக முதல்வர் ஆக்கிறதுக்கு மக்கள் அனைவரும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வருகின்ற எலெக்ஷனில் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே விசில் சின்னத்துக்கு கண்டிப்பாக வாக்களிப்பாங்க.